ரஜினிகாந்த் ரெட் ஜெயின் நிறுவனம் தயாரிப்பில் ஒரு படத்தில் நடிக்கப் போகிறார் என பரவலாக பேசப்பட்டு வருது. அந்த படத்தை இயக்கப் போவது யார் என்று குறித்து தகவல் கிடைச்சிருக்கு. அது குறித்து தற்போது பார்க்கலாம். ரஜினிகாந்த் நடிக்கப் போகும் தலைவர் 173 திரைப்படத்தை பற்றி தான் பரவலாக பேசப்பட்டு வருது. சுந்தர் சி விலகியதை தொடர்ந்து தலைவர் 173 படத்தை இயக்கப் போவது யார் என்பது தான் $1 மில்லியன் கேள்வியாக கோலிவுட்டில் இருந்தது. தற்போது நிலவரப்படி ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் தலைவர் 173 திரைப்படத்தை இயக்குனர் என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இன்று திடீரென டிராகன் இயக்குனர் அஸ்வந்த் மாரிமுத்து ரஜினியை இயக்கும் வாய்ப்பு இருப்பதாக பரவலாக பேசப்பட்டு வருது. இதில் உண்மையிலே தலைவர் 173 பட இயக்குனர் யார் என்பதை படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தால் மட்டும்தான் தெரிய வரும். இதற்கிடையில் ரஜினியின் மற்றொரு திரைப்படம் குறித்து ஒரு தகவல் தற்போது வேகமாக பரவி வருது. ரஜினி மிக விரைவிலே ரெட் ஜெயின் நிறுவனம் தயாரிக்கும் ஒரு படத்தில் நடிக்க போகிறாராம். ஜெயிலர் 2 படத்திற்கு பிறகு தலைவர் 173 திரைப்படத்தில் ரஜினி நடிக்கப் போகிறார். அதனைத் தொடர்ந்து கமலோடு இணைந்து ஒரு படத்தில் நடிப்பார் ரஜினி. இதற்கிடையில் ரெட் ஜெயின் தயாரிப்பில் ஒரு படத்தில் நடிக்க ரஜினி கமிட் ஆகியிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. அநேகமாக இந்த படத்தை வினோத் அல்லது வீரதீர சூரன் இயக்குனர் அருண்குமார் ஆகியோரில் ஒருவர் தான் இயக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிகின்றது. குறிப்பாக இயக்குனர் அருண்குமார் ரஜினியை வைத்து ஒரு படம் எடுக்க வாய்ப்புகள் அதிகம் என்பது போல சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் வினோத் ஜனநாயகன் படத்தை முடித்துவிட்டு தனுஷ் ஹீரோவாக நடிக்கும் ஒரு படத்தை இயக்க இருக்கார். அதன் பிறகு கார்த்தியின் தீரன் படத்தோட 2ஆம் பாகத்தை இயக்க இருக்காராம் வினோத். இவ்வாறு பிஸியாக இருக்கும் வினோத்திற்கு ரஜினியின் படத்தை இயக்க டைம் இருக்குமா என தெரியல. எனவே தான் அருண்குமார் ரஜினியின் படத்தை இயக்க வாய்ப்புகள் அதிகம் என சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த தகவல் உண்மையா இல்லையா என அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் இல்லை. எனவே வீரதீர சூரன் படத்திற்கு பிறகு அருண்குமார் ராஜ்கமல் தயாரிப்பில் ஒரு படம் பண்ண இருப்பதாக சொல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது ரஜினியை வைத்து அவர் ஒரு படம் இயக்க வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. இதில் எந்த தகவல் உண்மை என தெரியல. இருப்பினும் ஒன்று மட்டும் உறுதியாக தெரிகிறது. அதாவது ரஜினிகாந்த் கண்டிப்பாக கமல் படத்தோட நடிப்பில் இருந்து ஓய்வு பெற மாட்டார் என்ற நல்ல செய்தி இதன் மூலம் ரசிகர்களுக்கு தெரிய வந்திருக்கு. கமலுடன் ரஜினி இணைந்து நடிக்க போகும் படம் தான் அவரின் கடைசி படம். அதன் பிறகு நடிப்பில் இருந்து அவர் ஓய்வு பெற இருக்கிறார் என பரவலாக பேசப்பட்டது. இந்த தகவல் ரஜினி ரசிகர்களை வருத்தத்தில் ஆழ்த்தி இருந்தது. ஆனால் தற்போது ரஜினி அடுத்தடுத்து படங்களில் கமிட் ஆகி வருவதால் அவர் ஓய்வு பெற இருப்பதாக அந்த தகவல் எல்லாம் வதந்தி தான் என தெரிகிறது. இது ரஜினி ரசிகர்களை நிம்மதியடைய செஞ்சிருக்கு. இந்நிலையில் ரஜினியை அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கப் போவதாக வரும் தகவல் தான் இன்று கோலிவுட்டின் ஹாட் டாப்பிக்காக போய்கொண்டிருக்கு. அப்படி என்றால் தலைவர் 173 படத்தை ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கவில்லையா? சிம்பு அஸ்வந்த் கூட்டணியில் உருவாக இருந்த STR 51 படம் என்ன ஆனது என்பது போன்ற பல கேள்விகள் ரசிகர்கள் மத்தியிலேயே வந்திருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் தலைவர் 173 திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானால் மட்டும்தான் நமக்கு பதில் தெரிய வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஜினிகாந்த் யாரோட இயக்கத்தில் நடித்தா நல்லாயிருக்கும்? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.